உலகம் முழுவதும் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதற்கு முன்னாடி வீடியோஸில் வந்து பார்த்தா நம்ம வந்து காலேஜ் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணியிருப்போம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதே நேரத்தில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலேஜ் ஹிஸ்ட்ரி எடுக்க முடியாதனால இது வந்து ஒரு ஃபேக்கான வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் பண்ணி ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் அந்த காலேஜ் ஹிஸ்ட்ரி அதுலேருந்து எடுக்க முடியாது. ஸோ அதுதான் காரணம். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு அப்ளிகேஷன் பற்றி சொல்ல போகிறேன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் ஹிஸ்ட்ரியை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் எடுக்க முடியும். இது கால் ஹிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து கான்டாக்ட்ஸையும் நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எடுத்து அது என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து பேக்கப்பும் எடுத்து வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசியும் பாருங்கள். பிடிச்ச லைக், ஷேர், அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு E2PDF அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இல்லை கீழே லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கங்க, டைரெக்டாக அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த ப்ரோ வெர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 110 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்து அந்த அப்ளிகேஷனை வந்து வாங்க வேண்டியிருக்கும். நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ வெர்ஷனில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். டேரெக்டாக நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். உள்ளே போனோன்னே எனக்கு SMS, ஜென்ரல் கால் லாக், காண்டாக்ட்ஸ், அப்புறம் ஸ்பெசிஃபிக் காண்டாக்ட் லாக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, SMS. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து காலுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவுண்டிங். உங்களுக்கு ரெகுலராக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ SMS வந்துருக்கு, கால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதுக்காக நான் கால் லாக் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கால் லாகில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டயல் கால்ஸ் வேணுமா, ரிசீவ்டா, இல்லை மிஸ்டு கால்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. நான் எனக்கு வந்து கால் லாக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ டேட்டான நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துறேன். டன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 10ஆம் தேதி வரைக்கும் எனக்கு அது கால் லாக் வந்து எனக்கு வேணும். ஸோ 10 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் டு PDF அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு இல்லையா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கான அந்த டெக்ஸ்ட்டும் நாங்கள் வந்து கொடுங்க, என்ன நேமில் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் February 2019 கால் லாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் டு PDF வந்து கிளிக் பண்ணுறேன். கீழே வந்து பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ இதை நீங்கள் வந்து போயிட்டு பார்க்கணும் இல்லையா, PDF ஃபார்மேட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஃபைல் மேனேஜர் ஆல்ரெடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபைல் மேனேஜருக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு நான் பேக்கப் போயிடுறேன். ஸோ என்னுடைய ஃபைல் மேனேஜர் எங்கே இருக்கு இல்லையா, ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண பிறகு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். ஸோ எங்கே இருக்குது பாருங்கள், February 2019 கால் லாக் .pdf அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், எனக்கு வந்து February 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் எனக்கு எத்தனை கால் லாக்ஸ் வந்து எனக்கு வந்து வந்தது. அதோட டீட்டெயில்ஸ் எவ்வளோ நான் பேசியிருக்கேன், மொத்த விவரங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே சேவ் ஆகிடுச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பர்டிகுலராக உங்கள் மொபைலில் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேவிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்ஸ் வைக்க முடியும் அந்த கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ டேட் வரைக்கும் நீங்கள் என்ன கொடுத்து அதில் மொத்த ஹிஸ்ட்ரியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா PDF ஃபார்மேட்டில் எடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எமர்ஜென்சியாக ஏதாவது உங்களுக்கு வந்து PDF ஃபார்மேட் வேணும் போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி காண்டாக்ட்ஸ், முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து காண்டாக்ட்ஸ். ஸோ காண்டாக்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுக்க மாட்டேங்க. மொபைல் ஒரு தொலைஞ்சு போனால் உங்களுக்கு வந்து காண்டாக்ட்ஸ் எல்லாமே போயிடும் இல்லையா. அப்படிப்பட்டவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட்ஸும் இதில் நீங்கள் வந்து பேக்கப் பண்ணது எடுத்துக்க முடியும். காண்டாக்ட்ஸ் பேக்கப் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய டிரைவில் எதிராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் கூகுள் டிரைவில். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு காண்டாக்ட் லிஸ்ட் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது என்னுடைய காண்டாக்ட் லிஸ்ட். இந்த காண்டாக்ட் லிஸ்ட் நான் வந்து எடுத்து என்னுடைய கூகுள் டிரைவில் நான் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Are you listening? Damn.